பொதுவாக சங்ககாலம் பொற்காலம் என்று சொல்வார்கள். பல தீமைகளை வள்ளுவர் கண்டித்திருக்கிறார். ரொம்ப கடுமையான ஒரு ஆசிரியர் தான் அவரு. திருக்குறள்ல அதிகமா இடம்பெற்றது நட்பு பத்தி தான். உயிர் போகின்ற நிலை வந்தாலும் கூட மற்றவரிடம் அந்த கையில அவர் வச்சிருக்கிற ஆணி என்ன குத்துற மாதிரி இருக்கும். வள்ளுவர் காலத்திலேயே இவ்வளவு குற்றங்களும் எழுந்திருக்கின்றன, எழுதப்பட்டிருக்கிறது, படிக்கப்படுகிறதான ஒரு கேள்வி இருக்கு. ஒரு தமிழனாக ஒரு நன்றியை பதிவு செய்யணும். பணம் சேர்ப்பதையே வாழ்க்கையா வச்சிருக்கிறான். ஒரு அச்சம் வள்ளுவருக்கே வந்திருக்கலாம். சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும், மன்னர்களுக்கும் பொருந்தும். அறச்செயல்கள் அனைத்தையும் செய்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும், செத்துரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கிறேன். நம்ம இன்றைக்கு நம்முடைய திருக்குறள் உரையாடலை இன்னொரு கோணத்துல கொண்டு போலாமான்னு சிந்திக்கிறேன். அதாவது பொதுவாக சங்ககாலம் பொற்காலம் என்று சொல்லுவார்கள். எனக்கு என்னவோ எல்லா காலமும் நன்மையும் தீமையும் நிறைந்தது என்றுதான் கருதுகிறேன். இப்போதும் நம்ம நண்பர்கள் சொல்வதுண்டு, அந்த காலம் மாதிரி வராதுங்க, எந்த காலமும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன் நான் இதை கேட்கிறேன்னாங்கய்யா, சங்க காலம் வள்ளுவரின் காலம் எல்லாம் பொற்காலமாக, எந்த குற்றமும் இல்லாத காலமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போதும் தீமைகள், குற்றங்கள், பிழைகள் இருந்திருக்கின்றன என்பதால் தான் வள்ளுவர் பலவற்றை கண்டித்திருக்கிறார். மது அருந்த கூடாதுன்னா அப்ப அருந்தரவன் இருக்கிற அப்படி பல தீமைகளை வள்ளுவர் கண்டித்திருக்கிறார். சில இடங்களில் கடுமையாக கூட கண்டித்திருக்கிறார். அது ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க செய்தி. சங்க காலத்தில் ஏற்றுக்கொண்ட சிலவற்றை கூட வள்ளுவர் மறுக்கிறார். அதாவது கள்ளருந்துதல் சங்க காலத்தில் இயல்பாக இருந்தது, விலை மகளிரிடம் போவது இருந்தது, புலால் உண்பது இருந்தது, இவைகளை எல்லாம் வள்ளுவர் மறுக்கிறார். எனவே வள்ளுவர் என்னென்ன தீமைகளை கண்டிக்கிறார் அப்படின்னு ஒரு பட்டியலை நீங்க தர முடியுமா? நல்ல செய்தி. அதாவது அது ஒரு மிக நீண்ட பட்டியல் ஆகும். இருந்தாலும் என் நினைவில், என் கவனத்தில் உள்ளத குறிப்பா ஒரு சிலவற்றை சொல்றேன். முக்கியமானத வள்ளுவர் பல இடங்கள்ல கண்டிப்புன்னா அப்படி கையில பெரம்பு வச்சுக்கிட்டு தான் கண்டிச்சிருக்காரு. ரொம்ப கடுமையான ஒரு ஆசிரியர் தான் அவரு. என் நன்மை கருதி கண்டிக்கிறார். இப்ப அந்த அவர் கண்டித்தவற்றில் ஒரு சிலவற்றை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். வள்ளுவர் முதல்ல அவரு இந்த சின்ன விஷயத்துல இருந்து, சின்ன செய்தில இருந்து பெருசுக்கு போறாரு. அப்படி என்ன கேட்டீங்கன்னா, பொய் சொல்லாதேங்கிறாரியா. பொய் சொல்லாதே, திருடாதே அப்படின்னு சொல்றாரு. பொறாமைப்படாதே அப்படின்னு கண்டிச்சிருக்கிறார். பேராசைப்படாதே, கோபப்படாதே, தீய சொற்களை பேசாதே அப்படின்னு சொல்றாரு. சூது ஆடாதேங்கிறார். மது அருந்தாதே, கல்லுண்ணாமே அதுக்கு ஒரு அதிகாரமே பண்ணிருக்காரு. மது அருந்தாதே, தீயவர்களுடன் சேராதேங்கிறாரு. அந்த நட்பு பத்தி 50 குறள் எழுதியிருக்கிறாரு. நட்புக்குன்னே திருக்குறள்ல அதிகமா இடம்பெற்றது நட்பு பத்தி தான். தீயவர்களிடம் சேர்ந்தால் வாழ்க்கை அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வர்றாரு. தீயவர்களுடன் சேராதே, பிச்சை எடுக்காதேங்கிறார். எந்த நிலை வரையும் மற்றவரிடம் உயிர் போகின்ற நிலை வந்தாலும் கூட மற்றவரிடம் கையை அந்த மானத்தோட வாழ்றா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பிச்சை என்பது என்ன சொல்லை பயன்படுத்துறாருங்க வள்ளுவர்? என்னங்க பிச்சை என்பதற்கு வள்ளுவர் அந்த காலத்தில் எந்த சொல்லை பயன்படுத்த? இறந்து கேட்டல், இரத்தல். இரவச்சனே ஒரு அதிகாரம் இருக்கு. இறந்து கேட்டல் பாருங்க. இரவுன்னு இப்ப நம்ம சொன்னோம்னா எல்லாத்தையும் அது ராத்திரி சொல்லை குறிக்கும். அப்ப வள்ளுவர் காலத்துல இரவு என்பது பிச்சை, இரவச்சம்னே சொல்றாரு. இப்ப நம்ம சொன்னோம்னா இரவு பொழுத நினைக்கிற மாதிரி ஒரு சூழல் இப்ப இருக்கு. அந்த வார்த்தை மறைஞ்சிருச்சு இல்ல உங்களுக்கு? அது அதனாலதான் நம்ம நான் இரவுன்னு சொல்லாம பிச்சை எடுத்தல்னு சொன்னேன். உடனே புரியும். ஏன்னா திருக்குறள் பிச்சை எடுத்தலை பத்தி எங்க வருதுன்னு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிற அர்த்தம். ஆனா இப்போதும் இரத்தல் அப்படின்னா அந்த இடைநரகரம் வல்லினம் போடும் போது இறந்து போயிட்டான், செத்துட்டான்னு அர்த்தம். இரங்கல் செய்திங்கிறது இன்னமும் இருக்கு. சொல்லுங்க. அப்புறம் ரொம்ப கடுமையா பிறன்மனை விரும்பாதேங்கிறாரியா. அதுல ரொம்ப கவனமா சொல்றாரு. பிறன்மனை விரும்பாதே, கொலை செய்யாதே, இப்படி நீளுது அந்த பட்டியல். ஆக ஒட்டுமொத்தமாக வள்ளுவ பெருந்தகை இந்த மனித சமுதாயம் ஒழுக்காரான வகையிலே வாழ வேண்டும் என்றால் என்னென்ன குற்றங்களை நீக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதை வரிசைப்படுத்தி மென்மையாகவும் கடுமையாகவும் மிக கடுமையாகவும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் படிக்கும் போதுதான் நமக்கு இவ்வளவு கோபக்காரரா வள்ளுவர்னு ரொம்ப ஒரு நேரத்துல நானே பயந்துருவேன். கையில அவர் வச்சிருக்கிற ஆணி என்ன குத்துற மாதிரி இருக்கும். அவர் எழுதுறதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. அது நம்மை நோக்கி குத்த வர்ற மாதிரி இருக்கும். அப்படி ஏன்னா அவ்வளவு கோபம் வருது அவருக்கு. பாருங்க,
நீங்க இப்ப இவ்வளவு சொல்லுகிறீர்கள், பொறாமைப்படாத, திருடாத, ஆமா. பொய் ஆ, சொல்லாத, பிச்சை எடுக்காத, அடுத்தவன் மனைவியின் மீது ஆசை. அப்போ நான் குறை சொல்வதற்காக சொல்லல. வள்ளுவர் காலத்திலேயே இவ்வளவு குற்றங்களும் இருந்திருக்கின்றன என்பதுதானே அதற்கு பொருள். ஆமா. இல்லையா? இருந்தா தானே அதை எழுத முடியும். அவர் இருந்து, பார்த்து, மனம் நொந்து, இந்த ம், சமுதாயம் அழிஞ்சு போயிடுமே இப்படியே, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணுமே, நம்மளால இயன்றத பண்ணி வைப்போம். அப்படின்னு ம், அவருடைய சிந்தனைக்குள்ள அந்த குறட்பாக்களை எழுதி வச்சார். கேட்கிறவங்க ம், கேட்கட்டும், கேட்காதவன் போகட்டும். அவரே சில இடங்கள்லயா ரொம்ப பாருங்க, கல்லுண்ணாமையில ஒரு இடம் சொல்றாரு பாருங்க, ம், உன்னற்க கல்லினை பாரியா. உன்னற்க ம். கல்லினை பக்கத்திலேயே உணில் உண்கம்னு சொல்லுவாரு. குடிச்சா குடுற சான்றோரால் வேண்டப்படாதார்னாரு. நல்லவர்களின் நட்பும் உறவும் உனக்கு தேவையில்லை. நான் பொழுதனைக்கும் குடிப்பா, வேணான்னு சொல்ல. போதுமா? இன்னொரு மொடா குடி. நல்லா குடுறா. எவ்வளவு கோபம் பாருங்க. உன்னற்க கல்லினை உணில் உண்க. அந்த கோபம் ம், கொப்பளிக்குது பாருங்க. இப்படி பல இடங்களில் நான் இப்ப சொன்ன ம். ஒவ்வொரு தலைப்பிலும் இதை போன்ற குறட்பாக்கள் நிறைய இடம்பெற்றிருக்கு. நமக்கு நேரம் ஆண்டு கணக்கா கூட நம்ம பேச வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப நீங்க சொன்ன குறள் எல்லாமே ம், ரொம்ப மக்கள் எல்லோருக்கும் தெரிந்த குறள் என்று சொல்ல முடியாது. 1330 குறட்பாக்கள்ல ம். மக்கள்கிட்ட ஒரு 100 குறள் தான் ஓரளவுக்கு ஆமா. அறியப்பட்ட அதுவே அதிகம். குறள்கள். அதுவே அதிகம் நீங்க. அதுவே இது அதிகமா சொல்றேன். நான் உங்ககிட்ட இப்ப அ எதையாவது ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுங்கன்னு நீங்க என்ன கேட்க போறீங்க. ஆமா. நானும் சொல்லதான் போனேன். அதற்கு முன்னாடி ஒரு செய்தி. ம், என்னன்னு கேட்டா, இப்ப பேருந்துகள்ல குறள் எழுதப்பட்டிருக்கு. இப்ப ம், ரொம்ப கொஞ்சம் அதிகமாயிருக்கு இப்ப. அது வரவேற்கத்தக்கது. ம், அலுவலகங்கள்ல, ம், நீதிமன்றங்கள்ல இப்படி புகுத்துன பிறகும் நீங்க சொன்ன மாரி ஒரு 100 குறட்பாக்கள தான் நம்ம சுத்தி சுத்தி பார்க்கலாம். அதுவே ம், அதிகம். இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போறது என்னன்னு கேட்டா, மக்களால் பெரிதும் அறியப்படாத, புழக்கத்தில் இல்லாத ம், அப்படிப்பட்ட ஒரு குறள் உங்க கண்ணுக்கு, மனசுக்கு பட்டிருக்கும். இந்த குறளை ம், யாருமே பேசுறது இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ம், ம். அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை நானும் அறிந்து கொள்ளும் வகையில், கேட்பவர்களும் அறிந்து கொள்ற வகையில நீங்க சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்யா. சொல்லலாம், சொல்லலாம். புதுசா இருக்கணும். அது புதுசா அதாவது நீங்க இருக்கணும். சொல்லுவது இலக்கியங்களிலோ, மேடைகளிலோ அதிகம் மேற்கோள் அதிகமாக காட்டப்படாத அல்லது அதுதான். காட்டப்பட்டிருந்தாலும் மக்களிடம் அதிகமாக அறியப்படாத குறள். அதுக்காக நீங்க அவங்க சொன்னீங்க அத பேருந்துகள்ல, நீதிமன்றங்கள்ல எல்லா இடங்கள்லயும் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிறது படிக்கப்படுகிறதான்னு ஒரு கேள்வி இருக்கு. இது படிக்கப்பட்டாலும் புரியுதாங்கிறது ஒரு கேள்வி. ஆமா, ஆமா. அது இந்த இடத்தில் நான் கட்சி சார்ந்தல்ல. உண்மையாக ஒரு தமிழனாக ஒரு நன்றிய பதிவு செய்யணும். இந்த ம். பேருந்துகள்ல தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போது 67ல தான் இப்படி திருக்குறள அந்த பேருந்துகள்ல எல்லாம் எழுதி வைத்தார். பேருந்து உண்மை, என்பது உண்மை. பொதுமக்கள் ரொம்ப இயல்பாக பயணப்படுகிற ஒரு இடம். எல்லார் கண்லயும் படும் திருக்குறள் கண்டிப்பா, கண்டிப்பா, படித்தார்கள். கண்டிப்பா, கண்டிப்பா. அதற்காக கலைஞரையாவுக்கு நானும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா, நிச்சயமா. அதுலங்கயா பல குறட்பாக்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆழமான குறள்கள் இருக்கு. அது அவ்வளவு இப்ப நம்ம வழக்கமா பேசுற மாரி அகர முதல எழுத்தெல்லாம் மாரி எல்லோருக்கும் தெரிந்த குறள் இல்ல. இல்ல. ஆ. முதல்ல ஒரு 2 குறள்கள். அதுல ஒரு குறள முதல்ல நான் சொல்றேங்கய்யா. சொல்லுங்க. அதாவது நீங்க கேட்ட மாதிரியே அதிகம் மக்களால் அறியப்படாத, ஆனால் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு குறள். சென்ற வாரம் நீங்க பொருள் செயல் வகையிலிருந்து ஒரு குறள எடுத்து சொன்னீங்க. செய்க ஆமாங்க. பொருளை. பொருளை எப்படி செய்ய வேண்டும்? ம். பொருளை எப்படி செய்யக்கூடாது? பொருள் ம். செய்யக்கூடாத வகை என்ன? என்றும் இன்னொரு குறள், இன்னொரு அதிகாரமே இருக்கிறது. இருக்கு. நன்றியில் செல்வம். செல்வம். நன்றிங்கிற சொல்லே பெரும்பாலும் நன்மை என்கிற பொருளில் தான் ஆளப்படுகிறது. நல்ல வழியில் வராத செல்வம். கண்டிப்பா. நல்ல வழியில் வராத செல்வம் என்ன ஆகும்? என்ன செய்யும்? இதனை அவர் சொல்றார். அதாவது என்ன ஒரு அச்சம் வள்ளுவருக்கே வந்திருக்கலாம். செய்க பொருளைன்னு சொல்லிட்டோம். பணத்தை ஈட்டணும்னு ஆமா. சொல்லிட்டோம். இந்த பயல்வை எப்படி வேணாலும் பணத்த சேர்த்துட்டு பழிய நம்ம மேல போட்டுற போறான். அதனால எப்படி பணம் சேர்க்க வேண்டும்? எப்படி சேர்க்கக்கூடாது? எப்படி சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு 3 நிபந்தனைகளை சொல்லுகிறார். அன்பு உரி, ஆ. தற்செற்று, அறம் ஆ. நோக்கு. 3 நிபந்தனைகள். அதாவது அன்பும் பரிவும் இல்லாமல் பணம் சேர்க்காத. சிரமப்படுகிற இது சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும், மன்னர்களுக்கும் பொருந்தும். ஒரு கசக்கி பிழிந்து வரி வாங்காத. ஒரு மீட்டர் வட்டி வாங்காத. மக்கள்ட்ட ஒரு அன்பும் பரிவும் இல்லாமல் அன்பை தள்ளிவிட்டு, தற்செற்று
தன்னையும் வருத்தி கொண்டு. சில பேர் பணம் சேர்க்கிறதே வேலையா இருப்பான். உண்ணாமல், உறங்காமல், குடும்பத்தை பார்க்காமல் எப்ப பார்த்தாலும் பணம் சேர்க்கிறதே வேலையா இருந்தான்னா தற்சற்று தன்னையும் வருத்தி கொண்டு. மூன்றாவது அந்த சொல் பாருங்க, அரண் நோக்காது. இது நியாயமா, தர்மமா, சரியா என்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் பணம் வந்தா போதும். அன்பு ஊறி அச்சற்று அரண் நோக்காது ஈட்டிய பொன்பொருள். சேர்த்த பணம் பெரிய பணம், ஈட்டிய பொருள் இருக்கிறதே, அது என்ன ஆகும் என்றால் 2 சொற்களில் விடை சொன்னார், கொள்வார் பிறர். இவ்வளவு சேர்த்து இல்லடா, யாரோ சாப்பிட்டு ஒண்ணு கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான், அல்லது அந்த பணம் உதவாது. அப்படித்தான் கொள்வார் பிறர். எனக்கு இந்த 2 சொற்கள் எத்தனை செய்திகளை 2 சொற்கள்ல சொல்லிட முடியுமா? அப்படி ஈட்டிய பொருள் கொள்வார் பிறர். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லைன்னா உனக்கு ஆகாது அது என்று சொன்ன இந்த குறளை கேட்கிறவர்கள் ஒரு முறை நினைவில் வைத்துக் கொள்வது திருக்குறளுக்காகவோ நமக்காகவோ அல்ல, வாழ்க்கைக்காக. எப்படி பொருள் செய்யக்கூடாது, அன்பு உரி செய்யக்கூடாது, அன்பில்லாமல் செய்யக்கூடாது, தன்னை வருத்தி கொண்டு செய்யக்கூடாது, அரண் இல்லாமல் தர்மம் இல்லாமல் செய்யக்கூடாது என்கிற இந்த 3ஐயும் வள்ளுவர் சொல்கிறார். இன்னொரு குறள் கூட இது மாதிரி அதிகமாக இலக்கியங்களில் புழங்கப்படாத ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய குறள் இருக்குங்க. அதுக்கு முன்னால நீங்க ஒண்ணு சொல்லிடுங்க. அதாவது என்னென்ன தீமைகளை எல்லாம் வள்ளுவர் கண்டித்தார் என்று சொல்லி கொண்டு வருகிற போது ஒரு இடத்துல நீங்க சொன்னீங்க, சில இடங்கள்ல ரொம்ப கடுமையா கூட கண்டிக்கிறார், அச்சப்படுகிற அளவுக்கு கண்டிக்கிறார். அப்படி கண்டிக்கிற ஒரு குறள் ஏதாவது சொல், ரொம்ப கடுமையாக 1ஓ 2ஓ, அவ்வளவு கடுமையாக வள்ளுவரின் கடுமையான முகம் அந்த குறட்பாக்கள்ல தெரியும். அந்த குறட்பாக்கள் சொல்லுங்க. பிறகு நான் இது மாதிரியே அதிகம் பேசப்படாத அறியப்பட வேண்டிய இன்னொரு குறளையும் நான் சொல்றேன். பல இடங்கள்ல பார்த்தோம்னா வள்ளுவருடைய கோபத்தின் உச்சம்ங்கிறது எங்கங்கயா இருக்கு தெரியுங்களா? செத்து போடாங்கிறாரு. செத்து தொலைடா, ஏன் இருக்கிற உயிரோட இருக்கிற. பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, 1 இடம் 2 இடம் இல்ல. அவருடைய கோபத்தின் உச்சத்தை நம்ம பாக்கணும்னா, நீ இந்த பூமியில இருக்க வேணாடா, செத்துறா அப்படிம்பாரு. இப்ப நம்ம கூட இப்ப சாதாரணமா ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா, ஏன்டா நீ எல்லாம் உயிரோட இருக்கிற சொல்ற மாதிரி அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப நான் நேரம் கருதி அந்த குறட்பா உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா அது 19வது அதிகாரம் ஐயாது, புறம் கூறாமை. குறள் மக்கள் எல்லாரும் நண்பர்கள் தெரிஞ்சுக்கிறதா சொல்றேன். குறள் எண் 183. அந்த குறட்பாவிலையா என்ன நோக்கத்திற்காக எழுதப்பட்டதுங்கிறத சொல்லிட்டு நான் அந்த குறளை சொல்றேன். வள்ளுவர் பாக்குறாரு, ஏன்னா அவரு வீட்லயே இருந்திருக்க மாட்டாரு போல இருக்கு. இப்படி ஊரை சுத்துறது, தெருவை சுத்துறது, அங்க போறது, வயக்காட்டுக்கு போறது, எவன் என்னென்ன வேலை செய்யறான், கொல்லம்பட்டறைக்கு போறது, தச்சுவில பானை செய்யற இடத்துல போய் நிக்கிறது, இதெல்லாம் குறள்ல இருக்கு. அதனால சொல்றேன், இதே வேலையா சுத்தி இருந்தாதான் இதையெல்லாம் எழுத முடியும். அதெல்லாம் நம்ம நேரம் வரும்போது சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது அவருக்கு குறிப்பா ஒண்ணு கண்ணுல படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டு தெரியறது, ஆள் இல்லாதப்ப புறங்கூறுறது. இப்ப கூட ஒரு திரைப்படத்துல ஒரு நகைச்சுவை காட்சி எனக்கு பார்த்ததான் நினைவு. ஒரு 5 பேரு ஒன்னா நிப்பான் ஒரு இடத்துல. ஆமா, அந்த 5 பேருமே யாரோ ஒருத்தனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான். அவன் மோசமான ஆள்டா, திருட்டு போயிடா, அவன்டா இவன்டா, அவன்லாம் ஒரு ஆளாடான்னு அந்த 5 பேரும் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த 5 பேர்ல ஒருத்தன் வெளியாவான், வேலை இருக்கு நீங்க பேசிட்டு இருக்க, நான் போறேன்னு. அப்ப இந்த 4 பேர்ல ஒருத்தன் சொல்லுவான், இந்தோ போறான இவன் என்ன யோக்கியனா, இவன் கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு அவனை பத்தி இவன் ஆரம்பிப்பான். இப்படி பேசிட்டு இருந்துட்டு அதுல ஒருத்தன் போயிடுவான். அப்ப இந்த 3 பேரும் அந்த 2 பேரை விட இவன் மோசமானவன்டா, உனக்கு தெரியுமா இவன் கதையை நான் சொல்லுவான்னு இவன் இப்படி பேசிட்டு இருப்பானுயா. அந்த 3 பேர்ல ஒருத்தன் கூட போக மாட்டான், நின்றுட்டே இருப்பான். அப்ப ஒருத்தன் சொல்லுவான், ஆனா நீங்க கிளம்புறதுனா நான் போக மாட்டேன் அப்படிம்பா. ஏன்டான்னு கேட்டா, நான் போனோன்னா என்ன பத்தி நீங்க 2 பேரும் பேசுவீங்களா, நான் போக மாட்டேன்டா, போனா 3 பேரும் சேர்ந்து போவோம், நான் மட்டும் உங்களை விட்டுட்டு போவேன். அது ஒரு நகைச்சுவை இருந்தாலும் இது மக்கள்கிட்ட வழக்கமா இருக்கையா. இது நகைச்சுவை மாதிரி இருந்தாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய திரைப்படங்கள்ல சில நல்ல செய்திகளும் வருதுங்கிறதுக்கு இதை சொல்றேன் நான். இந்த குறட்பாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த அரசியல்ல இருக்கு பாருங்க, அதுல அப்படி இங்க உட்கார்ந்துட்டு ஒண்ணு பேசுறது, அப்படியே அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த தலைவரை பத்தி அந்த தலைவர்கிட்ட குறை சொல்றது, இப்படி. அதாவது எதுக்கு கேட்டீங்கன்னா, இவன் நல்லா வாழணும், இவன் அவன் ஆதரிக்கணும். எங்க பச இருக்கோ அங்க போய் குந்திக்கிட்டு இவன் இன்னொருத்தனை பத்தி அங்க குறை சொல்ல, அவன் ஏற்கனவே கொஞ்சம் அவன் மேல கோபமா இருப்பாரு அந்த தலைவர், இவன் போட்டு விடுவான் நிறைய. ஐயா அவங்கள பத்தி சொன்னாம் பாருங்கய்யா, அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, நான்லாம் உங்கள்ட்ட சொல்லக்கூடாதுங்கம்மா.
என்னடா சொன்னான்னு சொல்றா? இல்லைங்க, நான் சொல்லவே மாட்டேங்க. அவ்வளவு கடுமையா அவங்கள பத்தி பேசினாங்க. அவனுக்கு இன்னும் கோவம் தீபத்தி எரியும். இப்படியா பண்ணா அப்படின்னா அவனை பழி வாங்குறதுக்கு அந்த ஒரு எண்ணத்தை இவன் உருவாக்குவான். அரசியலை விடுங்க, குடும்பத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த தொலைக்காட்சி தொடர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அதை பாத்துக்கலாம். இங்க சொல்றது, அங்க சொல்றது, இங்க கலகம் ஊட்டுறது, அங்க இது வள்ளுவர் காலத்துல இருந்திருக்குங்கிறதுதான் ஒரு பெரிய வியப்பு நமக்கு. அப்படி எல்லா இடங்கள்லயும் இருக்கியா இத வள்ளுவர் பாக்குறாரு. கோபம் கொப்பளிக்குது அவருக்கு. என்னடா இப்படி இல்லாம வாழ்றீங்க, என்னடா இப்படி மனுஷன் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் சொல்றாரு பாருங்க. இப்பதான் அந்த குறளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் நிறையா. பாருங்க எப்படி முடிச்சிருக்காரு பாருங்க. புறம் கூறி ஒருவரை பற்றி ஒருவரிடம் தவறாக இல்லாத செய்திகளை சொல்லி, பொய்த்து சொல்றது உண்மையானா அது கூட இல்ல, ஏதோ ஒண்ணுதான் உண்மையா இருக்கு, 9 பொய் சொல்றான். ஒருவரை பத்தி குற்றம் சொல்றான், கோபத்தை உண்டாக்குறான், பிரிவை உண்டாக்குறான், கலகத்தை உண்டாக்குறான். பொய்த்து இப்படியெல்லாம் செய்து எதுக்கு பண்றான்? சுயநலத்திற்காக, தனக்காக. அங்க இருந்து ஏதாவது பதவி கிடைக்குமா, பணம் கிடைக்குமாங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத பாக்குறாரு வள்ளுவர். சொல்றாரு, பொய்த்து உயிர் வாழ்தலின், இந்த உயிரை நீ வச்சுக்கிட்டு இருக்கிறத விட உயிர் வாழ்தலின் அப்படின்னு, இந்த உயிரை நீ வைத்துக் கொண்டு வாழ்தலை விட சாதல் செத்து போதல்னு சொல்லி விட்டுருந்தா கூட பரவாயில்லையா. அடுத்து சொல்றாரு, அறம் கூறும் ஆக்கம் தரும்னாரு. உன் வாழ்நாளில் எத்தனை அறச்செயல்களை நீ செய்து அதன் பயனை பெறுவாயோ அந்த பயன் உன் சாவில் கிடைக்கும்டா. சாவுடா, செத்து போட நீ. அவ்வளவு கோபம் தன் மக்கள் மீது, தன் மக்கள் நல் வாழ்வின் மீது. இப்படி வாழ்கின்ற மக்கள் இப்படி சொன்னாலாவது திருந்துவானான்னு சொல்றாரு. செத்து போக சொல்லல. ஒரு தந்தை தன் பிள்ளைய செத்து போக சொல்ல மாட்டாரு. ஆனா சில நேரங்கள்ல நீ எல்லாம் இருக்க வேணாடா, போய் தொலைடான்னு ஒரு அப்பா, நம்ம அப்பாவே ஒரு கோபத்துல சொல்லுவாங்க இல்லையா, போய் தொலைடா, நீ எல்லாம் ஏன்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு உரிமை கோபம் இது. அதுக்காக எல்லாரையும் செத்து போன்னு வள்ளுவர் சொன்னாரா நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஒரு உச்சபட்ச ஒரு கோபம் அதை சொல்லி கண்டிக்கிறாரு. அறம் கூறும் ஆக்கம் தரும். நீ செத்துட்டினா அறச்செயல்கள் அனைத்தையும் செய்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும், செத்துரு அப்படின்னாரு. இதை விட ஒரு கடுமையாக புறம் கூறுபவர்களை எப்படி அவர் கண்டிக்க முடியும்? எவ்வளவு ஒரு அருமையான ஒரு செய்தி பாருங்க. அந்த செய்தி, அந்த குறள் என்ன ரொம்ப பாதிச்சதுயா. இப்ப நீங்க கேட்டதற்கு நான் சொன்ன இந்த ஒரு குறள் இது என் அதாவது எனக்கு கூட புறம் கூறுதலை வள்ளுவர் இவ்வளவு பெரிய குற்றமாக பார்த்திருக்கிறாருங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. நாம் கூட என்ன நினைக்கிறோம்னா, திருடுவது, கொலை செய்வது இதெல்லாம் பெரிய குற்றம் நினைக்கிறோம். அதாவது மிக மிக குறைவானவர்கள் தான் திருடர்களாக இருக்கிறார், மிக மிக குறைவானவர்கள் தான் கொலையாளிகளாக இருக்கிறார். ஆனா இந்த புறம் பேசுறது 100க்கு 90 பேர்ட்ட இருக்கு. நாமே கூட அந்த தப்பை சில நேரம் செஞ்சிருப்போமான்னு தெரியல. ஆகையினால இது ஒரு சாதாரண விஷயம் தானே, பலரிடமும் இருக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த குறள் ஒன்றை நமக்கு உணர்த்துகிறது. சாகும் வரை அடுத்தவன் இல்லாத இடத்தில் அவனை பற்றி தவறாக பேசாது. தோல்னா மோகத்துக்கு நேர சொல்லு. புறம் பேசாது. புறம் பேசுதல் என்பது உயிர் வாழ்வதற்கே தகுதியற்றது என்று நீங்க சொன்ன அந்த குறள் எடுத்து காட்டுகிறது. நல்லது. நான் இன்னொரு குறள் சொல்றேன்னு சொன்னேன். அதாவது இலக்கியங்களில், மேடைகளில் அதிகம் வராத ஒரு குறள். அது யாருக்கு என்றால் குறிப்பாக என்னை போல மேடை பேச்சுகளிலும் உரையாடல்களிலும் ஆர்வம் உடையவர்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்வன்மைங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் சொல்றார். என்ன செய்யணும்? அந்த பேச்சுல ஆர்வம் இருக்கு, என்ன செய்யணும்னா 2 செய்திகளை சொல்றார். நீ பேசும்போது கருத்துக்களை மட்டும் சொன்னால் போதாது, அது சுவையாகவும் சொல்லப்பட வேண்டும். நீ சுவையா சொல்லணும். ஆனால் மற்றவன் பேசும்போது அதில் சுவை நோக்காதே, பயன் நோக்குங்கிறார். அவன் அவ்வளவு சுவையா சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அவன் சொல்றதுல இருக்கிற பயனை எடுத்துக்கொள். அப்படி சொல்லுகிறவன் நமக்கு பிடித்தவனாக இல்லாமல் கூட இருக்கலாம், அவன் பிடிக்காத ஆளா கூட இருக்கலாம். ஆனா அவன் சொல்லுவதில் இருக்கிற செய்தியை மட்டும் எடுத்துக்கொள். வேட்பத்தாம் சொல்லி பிறர் பயன்கோடல் ஆசின், அதாவது பாண்புடையார் கோள் என்று அந்த குறள் முடியும். யாருடைய கோட்பாடு அப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒரு குற்றமற்றவர்கள், அடுத்தவர்களிடத்திலிருந்து நன்மையை தேடிக் கொள்ளுகிறவர்கள்ட்ட 2 குணம் வேண்டும். மேடை பேச்சிலும் உரையாடலிலும் வேட்பத்தான் சொல்லி, நாம் பேசுவது மற்றவர்களால் விரும்பி கேட்கப்பட வேண்டும். ஏதோ கருத்து சொல்லணும்னு இல்லை, அதை அழகுபடுத்தி சுவையாக வரிசைப்படுத்தி சொல்ல கற்றுக்கொள் அப்படின்னு நமக்கு சொல்வன்மையில பேசணும்னு ஆர்வப்படுகிறவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அதே நேரத்துல மற்றவன் பேசுவதில் அவ்வளவு எதிர்பார்க்காத, முதலில் நான் பல நேரங்களில் சொல்லுவேன், ஒரு
புத்தகம் எழுத வேண்டும் என்றால் முதலில் படிக்க வேண்டும், பேச வேண்டும் என்றால் கேட்க வேண்டும். எனக்கு நிறைய மேடைகள் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போதும் எனக்கு அந்த கேட்கிற ஆர்வம் உண்மையாகவே குறையவே இல்லை. பொதுக்கூட்டங்கள் போகும்போது நீங்க ஒரு 8:30 மணிக்கு மேல மக்கள் வந்ததற்கு பிறகு வாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு வரவேற்புரையிலிருந்து வந்து உட்கார்ந்துருக்கணும். வரவேற்புரை பேசுகிற இளைஞரையும் கேட்கணுங்கிற ஆர்வம் எனக்கு உண்டு. எனவே பிறர் சொல் பயன்கோடல், இந்த பயன்கோடல்ங்கிற தொடர் பாருங்க. அதாவது அந்த பயனை பெறுவது, விருப்பம் இல்லாதவர்கள் பேசினாலும் சரி, நாம் ரசிக்கத்தக்க அளவில் பேசவில்லை என்றாலும் சரி, அதுல இருக்கிற பயனை பெற்றுக்கொள். நீ பேசுகிற போது சுவையாக பேசு, பொருளோடு பேசு. மற்றவர்கள் பேசுகிற போது சுவை இருக்கிறதோ இல்லையோ அதனுடைய பயனை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற இந்த அறிவுரை நாம குறிப்பாக எல்லோரும் இல்லை என்றாலும் பேச்சாளர்கள் நெஞ்சில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு குரல், வேட்பத்தான் சொல்லுவது, பிறர் பயன் கோடுவது. இதுதான் மாசற்றவர்களினுடைய கோட்பாடாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நல்லதுங்கய்யா, நம்ம ஏறத்தாழ ஒரு 1/2 மணி நேரம் பேசி இருக்கிறோம். தொடர்ந்து பேசணும். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று தோன்றுகிறது, பல தொழில்களை பற்றி வள்ளுவர் பேசியிருக்கிறார். பாலை செய்வது பற்றி, கொல்லம் பற்றி. ஒரு நாள் அதையும் நாம பேசுவோம். எந்தெந்த தொழில் பற்றி எல்லாம் வள்ளுவர் என்ன பேசியிருக்கிறார், எவ்வளவு நுட்பமாக அதில் செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்பதையும் நாம பார்க்கலாம். ஐயா, ரொம்ப நன்றி. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. அதாவது இந்த நேரம் குறளை ஒரு வகுப்பு போல எடுக்கிற நேரம் அல்ல, குறளை படிக்கிற நேரம். இது குறளுக்கான நேரம், சேர்ந்து படிக்கிற நேரம். மீண்டும் அடுத்த வாரம் நாம் மக்களோடு சேர்ந்து குறளை படிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம். வரலாறு என்பதே ஆண்களுக்கானது என்பதை புரட்டி போடும் புரட்சி புத்தகம் தோழர் ஓவியாவின் ஆதிப்பெண்ணின் அடிதேடி. விலை ரூபாய் 110 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.